Hello everyone, N.NAVEEN Kumar. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட கிரிட் சீலிங் ஃபால் சீலிங் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் சீலிங் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து உங்கள் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வீடியோன்றது வந்து மேக் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து 2 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து பாத்ரூம்லேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று லிவிங் ரூமோட பாத்ரூம், ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து கிரிட் வந்து போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட். இந்த கிரிட்டில் வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டிருக்கோம். பட் என்னென்னா இந்த கிரிட்டில் வந்து நம்ம எதுவுமே வந்து இதில் வந்து கீசர் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ரெனோவேஷன்ன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. பில்டர் வந்து கொடுத்ததே வந்து அப்படியே பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரிட்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இந்த மாதிரி வந்து யூபிவிசி வருது அப்படின்னா ஆல்ரெடி வந்து இங்கே ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வச்சுருக்கோம் இது, நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது வந்து சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துடும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சீலிங் வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. சீலிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹோல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும். அது நீங்கள் ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீசர் வந்து ரொம்ப கீழே இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம கிரிட் மாட்ட முடியாது அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல் ஷேப் பண்ணுறது வந்து கட் பண்ணிக்கலாம். கேபிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கீசரே வந்து பார்த்திங்கன்னா கீழே தெரிஞ்சாலும் கூட ப்ராப்ளம் கிடையாது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதோட அந்த பாத்ரூமில். அதுக்கப்புறம் லைட்ஸ் எங்கே இருந்தாலும் கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு கிளைண்ட் வந்து ரேண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கூட கொடுத்துக்கலாம். நான் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து ஒரு வாட்டி காமிக்கிறேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து கிரிட் சேம் அதே மாதிரி தான். இதுலேயும் வந்து லைட்ஸாக இருக்கட்டும் அப்படி தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து கிரிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நடுவில் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து தெரியும். பட் என்னென்னா இது நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஃபால்ட் ஒர்க்கிறது வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் ஃபால் சீலிங் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிட் மாதிரி வந்து வராது. ஏதாவது ஒரு சைடில் கீசர் சைடு அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த கீசர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு எவ்வளோ கீழே வருதோ அந்தளவுக்கு வந்து கீழே வந்து தெரிய தான் செய்யும். இல்லை எனக்கு கிரிட்டு வேணும்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ன்ற வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். லிவிங் ரூமோட பாத்ரூம் வந்து அப்படியே தான் போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இது வந்து கிரிட்லேயே வந்து போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன்ன்றது வந்து இருக்குது. நீங்கள் அதுலேருந்து சிம்னி ஓஸ்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, அது வச்சு நீங்கள் கனெக்ஷன்ன்றது வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் டூ பாத்ரூமில் இருக்கிற கிரிட்டாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மெயினாக வந்து மேலே இருக்கிற பாத்ரூம் பைப் லைன்லாம் வந்து தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கிரிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற ப்ளம்பிங் பைப் லைன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியாது. கிரிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான இருக்கும். ஒன்று வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணலாம், டைல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ டைல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து 7 feet வந்து எபோவ் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா டேரெக்டாக வந்து ட்ரில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எட்ஜில் வந்து ட்ரில் பண்ண முடியாது. ஒன்று உடஞ்சிச்சுன்னா மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த டைல்ன்றது வந்து கிடைக்காது. இப்போ இந்த டைல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கிளைண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா கூட ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா பில்டரை வந்து கேட்டு தான் நம்ம வாங்கிக்கணும். பில்டர் வந்து இருக்கும்போதே நம்ம என்ட்ராயிட்டு இன்டீரியர் பண்ணுறோன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு 6 months ஒரு 1 year கழிச்சு நம்ம திருப்பி வந்து இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைல்லாம் வந்து கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த கிரிட்டு வந்து நாங்கள் இதில் எதுவுமே டச் பண்ணாமல் வால் டு வால் வந்து போட்டிருப்போம். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்ன்றது வந்து இருக்கும். ஏன்னா இந்த டைல்ன்றது வந்து கிடைக்கல. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.